காலை 10 மணிக்கு ஸ்வேதாவுக்கு ஸ்கேன் சென்டரில் அப்பாயின்மெண்ட். இப்பொழுதே மணி 9:30 ஆகிவிட்டது. சென்னை டிராஃபிக்கில் எவ்வளவு லாபகமாக பைக்கை ஓட்டினாலும் அந்த இடத்தை அடைய 3/4 மணி நேரம் ஆகலாம் என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்வேதாவின் கணவன் மகேஷ் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புமா என்று அவசரப்படுத்தி கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஸ்வேதா கண்ணாடி முன் நின்று நிதானமாக ஏதோ ஒரு கிரீமை முகத்தில் பூசி கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பாரு ஸ்வே, நாம் ஒன்றும் செல்ஃபி எடுத்துக்க போகலை. உனக்கு இப்போ நிற மாதம், இன்னும் 10-15 நாளில் டெலிவரி. அதுக்காக பேபி பொசிஷன் பார்க்க ஸ்கேன் எடுக்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? மகேஷ் பரபரத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். மகேஷ், இந்த லோஷன் போட்டலாதான் நீ என்னை பார்த்து மயங்கின, பிறகு லவ், அப்புறம் கட்டிக்கிட்ட. உன் லவ் டைலாக் எல்லாம் மறந்து போச்சா என்று கண்ணடித்தாள் ஸ்வேதா என்று தான் சொல்ல வேண்டும். அதெல்லாம் நினச்சி பார்க்குற நேரமா இது? கிளம்பு கிளம்பு என்று சொன்னான். தொடங். ஏதோ சம்மட்டியால் தலையில் அடிப்பது மாதிரி ஒரு சத்தம். அது காலிங் பெல் என்று தான் சொல்ல வேண்டும். கடுப்பான ஸ்வேதா, எத்தனை நாளாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இந்த காலிங் பெல்லை மாற்ற சொல்லி? நம்ம வீட்டு ஓனருக்கு என்ன டேஸ்டோ என்று சலித்து கொண்டே கதவை திறந்தாள். அந்த அப்பார்ட்மெண்ட்டை கூட்டி பெருக்கும் தாய் கிழவி நின்றிருந்தாள். 70 வயதை தொட்டிருந்தாள் கிழவி. ஆனாலும் முறுக்கேறிய நரம்பு மாதிரி சற்று ஒல்லியான தேகம். தோல் எல்லாம் சுருங்கி இருந்தாலும் கண்களில் மட்டும் ஒருவித தீச்சன்யம். வெற்றிலை கரை படிந்த பற்களை காட்டி சிரித்தாள். அத்தா, நேற்று ராத்திரி பக்கத்து வீட்டுக்கார ஐயரம்மா 4 சப்பாத்தி கொடுத்துச்சு. 2 ராத்திரியே தின்னுட்டேன். மீதி 2 வச்சு இருக்கேன். இப்போ அது வரட்டி மாதிரி ஆகி போச்சு. ஏதாவது சட்னி கிட்னி இருந்தால் கொடுத்தாயி என்று கேட்டாள். வீட்டை விட்டு புறப்பட்டு கொண்டிருந்த ஸ்வேதாவுக்கு கடுப்பாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். முகமெல்லாம் சிவக்க, அதெல்லாம் ஒன்றுமில்ல, போ போ என்று துரத்தினாள். இல்லைன்னு கூட சொல்லு தாயி, இப்படி ஏன் மூஞ்சியை சிடுசிடுன்னு வச்சிருக்கிற? சரி தாயி, நான் பக்கத்து வீட்டில் கேட்டு பார்க்குறேன் என்று சொல்லி கிளம்பி அடுத்த ஃப்ளாட்டை நோக்கி போன போது, மகேஷ், பாட்டி ஒரு நிமிஷம், காலையில் இவ ஒன்றும் சமைக்கலை, வேணும்னா கொஞ்சம் ஜாம் இருக்குது வாங்கிக்கோங்க என்று டைனிங் டேபிளில் இருந்த ஜாம் பாட்டிலில் இருந்து 2 ஸ்பூன் ஜாம் எடுத்து கொடுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். தங்கராசா, இது போதும் யா, நல்லா இரு என்று சொல்லிவிட்டு வாங்கி கொண்டு போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். கோபம் குறையாத ஸ்வேதா, இது உனக்கு தேவையா? இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் வெத்தலையை போட்டு துப்பிக்கிட்டே இருப்பா. யாரைய பார்த்தாலும் ஒரு சிரிப்பு, நேரங்காலம் இல்லாமல் காலிங் பெல்லை அடித்து சாப்பிட அதை கொடு இதை கொடுன்னு ஒரே நியூசன்ஸ் என்று சொன்னான். சரி சரி, டேக் இட் ஈஸிமா, இதுக்கு போய் டென்ஷன் ஆகலாமா? வயிற்றுக்குள்ளே இருக்கிற உன் குழந்தை கோவிச்சிக்க போகிறாமா என்று குழந்தையை சொன்னதும் சட்டென்று ஸ்வேதாவுக்கு கோபம் வந்த இடம் தெரியாமல் மறைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸ் என்று ஒன்றும் கிடையாது. வாட்ச்மேன் கிடையாது. ஏதோ இந்த பாட்டி வந்து ஒட்டிக்கிட்டா. அவளுக்கு விசித்திரமான பெயர், தாய் கிழவி. மதுரை பக்கம் சொந்த ஊர். பாட்டியின் கணவர் காலமானதும் ஆதரிக்க ஆள் இல்லாமல் இங்கு வந்து விட்டாள். 2 நாளைக்கு ஒரு முறை ஃப்ளாட்டை கூட்டி பெருக்குவார். ஆண்கள் பைக் எடுக்கும் போதும் கார் எடுக்கும் போதும் சிரித்து கொண்டே நல்லா இருக்கிறாசா என்பாள். அதே பெண்ணாக இருந்தால் நல்லா இரு தாயி என்பாள். சிலர் அதற்கு பதிலாக புன்னகைப்பார்கள். பலர் அதை கண்டு கொள்வதே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருவரும் ஸ்கேன் சென்டருக்கு போனார்கள். டோக்கன் நம்பர் 18. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருந்தும் ஸ்வேதாவின் முறை வந்தது. ஸ்கேன் ரூமுக்குள் சென்றால் இருவரும் படபடப்புடன் இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சிறிது நேரம்தான். ஓகே மேடம், நீங்கள் போகலாம் என்று சொன்னார்கள். ரிப்போர்ட்டை ஈவினிங் கலெக்ட் பண்ணிக்கோங்க என்றும் சொன்னார்கள்.
தேங்க்ஸ் சார் என்று இவர்களும் பதில் கூறினார்கள். ஸ்வேதாவை அவள் வேலை பார்க்கும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இறக்கிவிட்டு மகேஷ் தன் அலுவலகம் சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். மாலை இருவருமே அந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள். டாக்டரை பார்த்தார்கள். ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த பெண் மருத்துவர் ஸ்வேதாவை முழுமையாக பரிசோதித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். மகேஷை பார்த்து, நெக்ஸ்ட் வீக் டெலிவரி பண்ணிடலாம், எவ்ரிதிங் ஓகே, பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் டெலிவரி கஷ்டம் என்று இருவரையும் பார்த்தார். ஸ்வேதா மகேஷ் இருவரும் கொஞ்சம் குழம்பி போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, இப்போ சிசேரியன் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று அவரும் பதில் சொன்னார். இல்லை மேடம், நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா என்று மகேஷ் கேட்டான். அது ரிஸ்க். தவிர இப்போதான் ஸ்வேதாவுக்கு 21 வயசு. இடுப்பு எலும்பு விரிவடையக்கூடிய வலுவில் இல்லை. ஒரு நார்மல் டெலிவரியை தாங்கிக்கிற சக்தி இவங்களுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் படி இன்னும் குழந்தையோட தலை கர்ப்பப்பை வாயில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தெரியலை. இப்போ நான் இவங்களை செக் பண்ண போதும் எந்த சேஞ்சும் இல்லை. மெடிக்கலாக நாங்கள் இதை ரோட்டட் ஹெட்னு சொல்லுவோம். சாரி, டோன்ட் டேக் எனி ரிஸ்க். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். டாக்டர் தொடர்ந்தார். இன்னும் ஒரு 3 நாளில் அட்மிட் ஆகிடுங்க. வீட்டில் அப்பா அம்மா பெரியவங்க யாரும் இருக்காங்களா என்று கேட்டார்கள். இல்லை மேடம், நாங்கள் லவ் மேரேஜ். 2 பேர் வீட்லேயும் யாரும் ஒத்துக்கலை. ஒருவேளை இந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க வரலாம் என்று தயங்கி சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் மகேஷ். இட்ஸ் ஓகே. எதுக்கு கேட்டேன்னா, இப்போ எல்லாம் இந்த மாதிரி சிசேரியன் பண்ணிக்கிறப்போ கிட்டத்தட்ட எல்லோரும் 4 நட்சத்திரம் குறித்து தான் பண்ணுறாங்க. அது உங்கள் விருப்பம். அப்படி அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என் வசதிப்படி நான் சர்ஜரி பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துடலாம் என்று அவரும் சொன்னார். இல்லை மேடம், குழந்தை பிறக்கிறது நல்ல நாள் நட்சத்திரத்தில் பிறந்தா நல்லது தானே என்றாள் ஸ்வேதா என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே, அப்போ நீங்களே நல்ல ஜோதிடராக பார்த்து ஒரு டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க என்று டாக்டர் சொன்னார். டாக்டரிடம் விடை பெற்று இருவரும் வீட்டுக்கு வந்தார்கள். அடுத்த நாள் மகேஷ் தன் நண்பன் நரேன் மூலமாக ஒரு ஜோதிடரை தேடி கண்டுபிடித்தான். திருவான்மையூரில் ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்த ஒரு வீடு. உள்ளே அங்கும் 3 பேர் காத்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். டேய், இந்த ஐயரு பெரிய ஜோதிடர், அப்பாயின்மெண்ட் இருந்தாதான் பார்ப்பார். நான் என் அப்பா மூலமாக இவரை பிடிச்சேன். அப்பா இப்போவும் எந்த முக்கிய விஷயமாக இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம செய்யவே மாட்டார் என்று சொன்னான். தன் நண்பன் நரேன் சொல்வதை அனிச்சையாக கேட்டுக்கொண்டே தலையை ஆட்டினான் மகேஷ் என்றுதான் சொல்ல வேண்டும். டேய் மகேஷ், நான் என்ன கதையா சொல்லுறேன்? உன்கிட்ட ஒரு சீரியஸ்னஸ் காணும். ஆமாம், இவர் ஃபீஸ் 500 கொண்டு வர சொன்னனே, கொண்டு வந்துட்டியா என்று கேட்டான். பர்ஸு எடுத்து பார்த்தான் மகேஷ். அதில் 500 ரூபாய் நோட்டுகளாக 2 இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே என்றான். அரை மணி நேரத்தில் இவர்களின் முறை வந்தது. உள்ளே சென்றார்கள். உள்ளே மெலிதாக ஏசி ஓடும் சப்தம். அந்த ரூமில் நட்ட நடுவில் ஒரு டேபிள் சேர். டேபிளில் ஒரு லேப்டாப். சுற்றி பல ஜோதிட புத்தகங்கள். பாம்பு படம் போட்ட பஞ்சாங்கம் எல்லாம் இருந்தது. நெற்றியில் நன்கு தெரியும்படியாக நாமம் போட்டிருந்தார். பளீர் என்று சிரித்தார். வாப்பா நரேன், அப்பா நன்னா இருக்காரா என்று கேட்டார். என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்னா இருக்கார் மாமா. இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவனுக்கு ஒரு உதவி பண்ணணும் என்று பேசினான். நான் என்ன உதவி பண்ணுறது? புரோகிதம் என்னோட தொழில். அது சம்பந்தமாக ஏதாவது இருந்தா சொல்லு, ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணி கொடுத்துட்றேன் என்று சொன்னார். இவனுக்கு குழந்தை பிறக்க போகிறது, பேஷா பிறக்கட்டும் என்று அவரும் சொன்னார். அது இல்லை, குழந்தை பிறக்க தேதி நீங்கள் தான் வச்சு கொடுக்கணும் என்று இவன் சொன்னான்.
ஒரு பெருமூச்சு விட்டபடி தன் இரு கை விரல்களையும் சேர்த்து மேவாயில் வைத்து கொண்டு நரேனை பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பிறப்பு இறப்பு எல்லாம் ரகசியம். பகவானை தவிர யாரும் கணிக்க முடியாது. ஆனால் கணிக்கும்படி ஆகிட்டது. நோக்கு ஒன்று தெரியுமா, நான் ஜோசியம் சொன்னால் தப்பாது. இந்த சிசேரியன் வந்ததுலேருந்து எங்கள் மாதிரி ஆளுங்கக்கிட்ட வந்து ஏதோ கடை திறக்க தேதி குறிக்கிற மாதிரி குறிச்சுட்டு போகிறாங்க. நாங்களும் பகவான் மேலே பாரத்தை போட்டுண்டு செஞ்சு கொடுத்துட்றோம். ஆனால் நான் குறித்து கொடுத்த நேரத்தில் சில குழந்தைங்க பிறக்கிறதே இல்லை தெரியுமா. இப்போது நான் ஒரு லக்னம் குறித்து கொடுக்குறேன்னா வெய்யே, அந்த நேரத்தில் எல்லாம் சரியாக நடக்கணும்னு சொல்ல முடியாது. மாறும். அனஸ்தீசியா கொடுக்கும்போது லேட் ஆகிடும், அல்லது குழந்தைய எடுக்கும்போது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுதுன்னு வை. பிறக்கிற பிள்ளையாண்டானுக்கு லக்னம் மாறி போயிடும். நான் குறித்தது மீனம்னா இப்போது லேட்டானதால் மேஷ லக்னம்னு ஆகிடும். லக்னம் மாறினா தலையெழுத்தே மாறிடும். இந்த கால தாமம் தன்னால் நடக்கிறது இல்லை, பகவான் பண்ணுறது. எப்போ பிள்ளை இந்த உலகத்தை பார்க்கணுன்னு எழுதியிருக்கோ அப்போ தான் பார்க்கும். இது விதி. நான் என் தொழிலுக்கு துரோகம் பண்ணுறதே இல்லை. அதனால் இதையெல்லாம் சொல்லும்படி ஆயிடுது. இப்போ சொல்லு, 4 நட்சத்திரம் குறிக்கலாமா வேணாமா என்று கேட்டார். நரேன் மகேஷை பார்த்தான். மகேஷ், பரவாயில்லை, நாம் ட்ரை பண்ணலாம் சாமி, குறித்து கொடுங்க என்று கேட்டான். ஓகே என்றார். ஒரு 10 நிமிடம் சில கணக்குகளை லேப்டாப்பில் போட்டு பார்த்தார். பின்பு சட்டென்று ஒரு பட்டனை தட்டினார். கடகடவென்று பிரிண்டர் ஓட ஆரம்பித்தது. பிரிண்ட் ஆகி இருந்த 4 பக்க தாள்களை எடுத்தார். அவர் பெயர் பொறித்த மேலேட்டைக்குள் வைத்து ஸ்டாப்லர் போட்டார். பின் இருவரையும் பார்த்து, வர்ற 29ஆம் தேதி பௌர்ணமி ஈவினிங் 5 மணியிலிருந்து 5:30க்குள்ள நல்ல நேரம் குறித்து இருக்க, ட்ரை த லெவல் பெஸ்ட் என்று சொல்லி பிரிண்ட் அவுட்டை கைகளில் கொடுத்தார். ஃபீஸை கொடுத்துவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள். அடுத்த நாள் டாக்டரிடம் ஜோதிடர் சொன்ன தேதியையும் நேரத்தையும் சொன்னார்கள். டாக்டர் அதை தன் டைரியில் குறித்து வைத்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். 20,000 முன்பணமாக ஆஸ்பத்திரியில் கட்டச் சொன்னார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மொத்தமாக ரூபாய் 60,000 வரை ஃபீஸ் வரலாம் என்று குறிப்பிட்டார்கள். மகேஷ் தன் கம்பெனியின் மெடிக்கல் இன்சூரன்ஸில் 45,000 வரை கவரேஜ் கிடைப்பதால் கூடுதலாக மகேஷ் 15,000 கொடுப்பது என்று ஒரு பெரிய விஷயமாக இருக்காது என்று நினைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் 4 நாட்கள் தான். நாட்கள் நெருங்க நெருங்க ஸ்வேதா கொஞ்சம் பதட்டமாக உணர்ந்தாள். அட்மிட் ஆவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் இரவில், மகி, நாம் லவ் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா எங்கள் அம்மா இங்கே இருந்து என்னை கவனிச்சிருப்பாங்க இல்லையா என்று ஸ்வேதா சொல்லும்போது அவள் கண்கள் பனித்தன என்றுதான் சொல்ல வேண்டும். கவலைப்படக்கூடாது ஸ்வே, குழந்தை பிறந்ததும் உன்னோட அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா எல்லோரும் வந்துடுவாங்க என்று சொல்லி அவளை ஆதரவாக பேசினான். நீ என்னை ஆறுதல் படுத்த சொல்ற பொய் இதுன்னு தெரியும் மகி. நமக்கு வேற வழி இல்லை. பொங்கி வரும் அழுகையை மறைக்க முடியாமல் திணறி திணறி அழ ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி அவளை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் சற்று நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தான். பின்பு அவளே சமாதானம் அடைந்தது போல எழுந்து படுத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மகி தன் லேப்டாப்பில் தன் கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய இமெயில் எல்லாவற்றையும் அனுப்பி கொண்டிருந்தான். நேரம் மணி 1 நெருங்கி கொண்டிருந்தது. ஸ்வேதா விழித்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மகி, இன்னும் தூங்கலை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொன்னான். ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா என்று கேட்டாள். என்னன்னு சொல்லு செல்லும் என்றாள். 1 பாத்ரூம் போகணும்ப்பா, பாத்ரூம் வரை கொண்டு போய் விடு, ஒரே டயர்டாக இருக்கு என்று சொன்னார். இதோ வந்துட்டேன் என்று சொல்லி எழுந்து அவளை கைத்தாங்களாக பாத்ரூம் வரை கொண்டு சென்று விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளே கதவை தாள் போடாதே,
சும்மா சாத்திக்கோ என்று சொன்னான். என்று தலையசைத்து விட்டு உள்ளே போனாள் ஸ்வேதா என்று தான் சொல்ல வேண்டும். தற்செயலாக கைகளை பார்த்தவன் அதிர்ந்தான். கைகள் முழுவதும் நனைந்திருந்தது. அந்த ஈரம் ஸ்வேதாவின் நைட்டியிலிருந்து வந்திருக்கிறது என்று புரிந்தது. நைட்டி நனைந்து இருக்கிறது என்றால் ஒருவேளை பனிக்குடம் உடைந்து விட்டது என்பார்களே, அதுவா? இது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளே பாத்ரூமில் சென்று அமர்ந்த ஸ்வேதாவுக்கு வயிற்றில் லேசாக ஆரம்பித்த வலி கால் வரை பரப்பியது. அடி வயிற்றில் யானை ஏறி மிதிப்பது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மகி, வயிறு ரொம்ப வலிக்குதாப்பா என்று உள்ளே அவள் கதறும் சப்தம் கேட்டது. ஒன்றும் புரியாமல் கதவை திறந்து, வாஸ்பே, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று கைகளை பிடித்து தூக்க முற்பட, என்னால் இங்கே இருந்து எழுந்திருக்கவே முடியாது மகி என்று அவளும் சொன்னாள். ஓவென்று பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கிருந்து ஓடி வந்து ஹாலில் இருந்த செல்போனை எடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து விட்டு பின்பு மீண்டும் பாத்ரூம் வாசல் வரை வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். மகி, மகி, தாங்க முடியலடா என்று கதற ஆரம்பித்தாள் ஸ்வேதா. திக்பிரமை பிடித்தவன் போல சிலையாக நின்றான் மகேஷ். ஏதோ யோசனை தோன்றியவனாய் பக்கத்து வீட்டில் உதவி கேட்கலாம் என்று கதவை திறந்து வெளியே வந்தான். வராந்தாவில் தாய் கிழவி படுத்திருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். கதவு திறக்கும் சப்தம், உள்ளே ஸ்வேதா அழும் சப்தம் எல்லாம் கேட்டு விழித்தாள் தாய் கிழவி. ராசா, என்னாச்சு என்றாள். ஸ்வே ஸ்வே என்று திணறினான் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லு ராசா, என்ன ஆச்சு என்று கேட்டாள் கிழவி. இல்லை, அவளுக்கு வலி வந்துடுச்சு, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறது புரியலை என்று இவனும் சொன்னான். அவள் எங்கப்பா என்று கேட்டாள். பாத்ரூமில் என்று இவனும் சொன்னான். அட பாவி மக்கா, பாத்ரூமில் பிள்ளை பிறந்தா பிள்ளை உள்ளே விழுந்துடும், வா ராசா, முதல்ல அவளை தூக்குவா என்று உள்ளே ஓடி இருவருமாக அவளை மிக சிரமப்பட்டு தூக்கி வந்து வெளியே கிடத்தினார்கள். இப்பொழுது ஸ்வேதா போட்டிருந்த நைட்டி முழுவதுமாக நனைந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்தா ராசா, நீ அங்கிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னாள் கிழவி. பரவாயில்லை, நான் இங்கேயே நிற்கிறேன் என்று அவனும் சொன்னான். கட்டையில் போறவனே, அங்கிட்டு போடானா போவேன் என்று அவனை தள்ளிவிட்டு ஸ்வேதாவுக்கு பிரசவம் பார்க்க ஆரம்பித்தாள் கிழவி. குழந்தையின் தலை தெரிந்தது. வலியால் ஸ்வேதா துடித்து கொண்டிருந்தாள். மிக லாபகமாக குழந்தையை பிடித்து வெளியே இழுத்து போட்டாள் தாய் கிழவி. முழுதுமாய் வெளியே வந்துவிட்டது. பெண் குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். ராசா, அடுப்படியில் கத்தி ஏதாவது இருக்கா என்று கேட்டாள் கிழவி. என்னது, அடுப்படி கத்தியா என்று சொன்னான். ஆமா என்று இவளும் சொன்னாள். இந்தா இருக்கு பாட்டி என்று காய்கறி நறுக்கும் கத்தியை எடுத்து கொடுத்தான். அதை கொண்டு மிக சிறந்த மருத்துவர் செய்வது போல தொப்புள் கொடியை அறுத்தாள். பின்பு குழந்தையின் வயிற்றை ஒட்டி தொப்புளை முடிந்து விட்டாள். பின்பு குழந்தையை தட்ட அது அழ ஆரம்பித்தது என்றான்.